வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் திரிபுவனை பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 8 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றது. இந்த போட்டியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டிங் செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி திரிபுவனை பிரீமியர் லீக் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் ஒரு மாதம் நடைபெறும் கிரிக்கெட் போட்டி மதகடிப்பட்டு கலைஞர் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் இன்று துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியை டாஸ் போட்டு பேட்டிங் செய்து துவக்கி வைத்தார். இந்த போட்டிகள் 20 ஓவர் போட்டியாக நடைபெற்ற ஆட்டத்தில் அவெஞ்சர், ஸ்மார்ட், ஸ்பெண்டர், ஸ்பாடன்ஸ், பவர் டைட்டன்ஸ், சூப்பர் ஸ்ட்ரைக்கர், ராயல் கிங்ஸ் உள்ளிட்ட 8 அணிகள் மோதுகின்றன. முதல் நாள் ஆட்டமான இன்று அவெஞ்சர் மற்றும் டிபெண்டர்ஸ் அணிகள் மோதியது. தொடர்ந்து நடைபெறும் ஆட்டத்தில் ஒவ்வொரு அணிகளும் 2 சுற்றுகள் வீதம் விளையாடுகின்றன. தொடர்ந்து ஒரு மாதம் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாயும், இரண்டாம் பரிசு 50,000 மற்றும் விருதுகளும் கோப்பைகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி கௌரவிக்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகளை திரிபுவனை பிரீமியர் லீக் கிரிக்கெட் கமிட்டி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த 2 வாரங்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு வைத்துள்ளதாக டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மிரட்டல் வந்தது. அதனைத் தொடர்ந்து பெரியகடை போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தியதில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்ற பிறகே போலீசார் நிம்மதியடைந்தனர். இந்நிலையில் இன்று திடீரென்று முதலமைச்சர் ரங்கசாமி வீடு மற்றும் நட்சத்திர தங்கும் விடுதியில் உள்ளிட்ட 5 இடங்களில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்தது. இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்த புகாரின் பேரில் மின்னணு சாதனங்கள் மூலம் வதந்தியை பரப்புதல் மற்றும் மிரட்டல் விடுதல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிந்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் இமெயில் முகவரியை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் டார்க் நெட்டை பயன்படுத்தியிருப்பது தெரியவந்தது. இதனால் இந்த மிரட்டல் வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதனை ஒட்டி புதுச்சேரி போலீசார் மத்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைந்த மையத்தின் உதவியை கோரி இமெயிலில் கடிதம் அனுப்பியுள்ளனர். மேலும் சைபர் கமாண்டோக்களை கொண்ட தனிப்படை அமைத்தும் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் சாலை செட்டிக்குளம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் 45 ஆண்டுகளாக சாலை ஓரம் வசித்து வருகின்றன. சாலை ஓரம் உள்ள ஆக்கிரமிப்புகளால் அடிக்கடி அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் விபத்து ஏற்படுவதால் தற்பொழுது அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை விரிவாக்கம் செய்ய பொதுப்பணித்துறை முடிவு செய்துள்ளது. மேலும் சாலை ஓரம் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் வீடுகளை காலி செய்ய சொல்லி அதிகாரிகள் மிரட்டுவதாக செட்டிக்குளம் பகுதி மக்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் செட்டிக்குளம் பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அடுத்து வரும் 2 தினங்களுக்குள் வீடுகளை காலி செய்ய வேண்டுமென பொதுப்பணித்துறை சார்பில் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செட்டிக்குளம் பகுதி மக்களின் ஆலோசனை கூட்டம் குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அந்த பகுதி மக்கள் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் செட்டிக்குளம் பகுதியை மட்டும் குறிவைத்த அதிகாரிகள் வீடுகளை காலி செய்ய மிரட்டுவதாகவும் சாலை ஓரம் உள்ள மதுபான கடைகள் மற்றும் திருமண மண்டபங்களை அவர்கள் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டினர். இதுகுறித்து 10 ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகுநாதன் கூறும்பொழுது, அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை சாலை விரிவாக்க பணியை தாங்கள் எதிர்க்கவில்லை. அதே சமயத்தில் சாலை விரிவாக்கத்திற்கு எடுக்கப்பட்ட இடங்கள் போக மீதியுள்ள இடத்தில் தங்களுக்கு வீடுகளை கட்டிக்கொள்ள அனுமதிக்க வேண்டும். சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் செட்டிக்குளம் பகுதி மக்களை அதிகாரிகள் பழி வாங்குவதாகவும் சாலை ஓரம் உள்ள மதுபான கடைகள் மற்றும் திருமண மண்டபங்களுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே சாலை ஓரமுள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்றிடம் வழங்காமல் சாலை விரிவாக்க பணியை நிறைவேற்றக்கூடாது என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். அப்படி இல்லாத பட்சத்தில் மாநிலம் தழுவிய போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் எச்சரித்தனர். விநாயகா மிஷன் சேலம் விம்ஸ் வளாகம், சென்னை, பையனூர் மற்றும் புதுச்சேரி ஆகியவற்றில் அமைந்துள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் கண் ஒளியியல் பிரிவின் மூலம் தேசிய அளவிலான கருத்தரங்கு மற்றும் செயல்முறை திறன் மேம்பாட்டு பயிற்சியானது 2 நாட்கள் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பாண்டிச்சேரியில் நடத்தப்பட்டது. முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தோரை கண் ஒளியியல் பிரிவின் பொறுப்பாளர் பேராசிரியை தமிழ் சுடர் அவர்கள் வரவேற்று பேசினர். கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் முன்னிலை வகித்து தலைமை உரையாற்றினர். புதுச்சேரி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் அவர்கள் குறிப்புரை வழங்கினர். சிறப்பு பேச்சாளர்களாக சென்னை சங்கர நேத்ராலயா கண் ஒளியியல் பிரிவின் ஆலோசகர் டாக்டர் கிருஷ்ணகுமார் மற்றும் எலைட் கண் ஒளியியல் கல்லூரியின் பேராசிரியையும்
சங்கர நேத்யாலயாவின் தொழிற்சார் கண் மருத்துவ சேவைகள் பிரிவின் தலைவருமான டாக்டர் ரஷிமா அசோகன் மற்றும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் கண் நோய் பிரிவு நிபுணர் டாக்டர் தன்னிகாச்சலம் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளின் கீழ் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து மாணவர்களுக்கான மருத்துவ பயிற்சி சார்ந்த செயல்முறை திறன் மேம்பாட்டு பயிற்சியானது கல்லூரியின் கண்ணொளியியல் பிரிவு பேராசிரியர்கள் மூலம் நேரடியாக பயிற்சி நடத்தப்பட்டது. இக்கருத்தரங்கில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த கண்ணொளியியல் பிரிவு மாணவர்கள், கண் ஒளியியல் நிபுணர்கள், பேராசிரியர்கள் என பலர் பங்கேற்றனர். மேலும் இந்நிகழ்வினை முன்னிட்டு மாணவர்களுக்கான படவிளக்க காட்சி போட்டி, வினாவிடை போட்டி மற்றும் ஆராய்ச்சி கட்டுரை சார்ந்த விளக்க காட்சி போன்றவை நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களின் படைப்புகளை சமர்ப்பித்தனர். இதில் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் முடிவில் புதுச்சேரி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் கண் ஒளியியல் பிரிவின் பொறுப்பாளர் வெண்ணிலா நன்றியுரை வழங்கினார். இதற்கான அனைத்து ஏற்பாட்டினையும் கல்லூரியின் கண் ஒளியியல் பிரிவின் பொறுப்பாளர் பேராசிரியை தமிழ் சுடர், பேராசிரியை வெண்ணிலா மற்றும் உதவி பேராசிரியை பானு உட்பட இதர பிற உதவி பேராசிரியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாட்கள் கிறிஸ்தவர்களின் தவக்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. தவக்காலத்தின் முதல் 40 நாட்களும் அனைத்து ஆலயங்களிலும் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வழிபாடுகள், ஆராதனைகள் நடைபெற்றன. ஈஸ்டருக்கு முந்தைய வாரம் பெரிய வாரமாக கடைபிடிக்கப்படுகின்றது. இதையொட்டி சாம்பல் புதன் பாதம் கழுவும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள்தான் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்பட்டு அன்று அனைத்து தேவாலயங்களிலும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த தினத்தை ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். ஈஸ்டர் திருநாளான இன்று கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மிஷன் வீதியில் உள்ள தூய ஜென்மராகனி தேவாலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் இயேசு உயிர்த்தெழுந்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டார்கள். இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாத ஆலயம், வில்லியனூர் லூர்து மாத ஆலயம் உட்பட பல்வேறு தேவாலயங்களில் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்ததை குறிக்கும் ஈஸ்டர் திருவிழா கொண்டாடப்பட்டது. கடந்த காலங்களில் ஒரு பெரிய மணல் பரப்பில் மக்கள் அமர்ந்தும் படுத்துக்கொண்டும் சாப்பிட்டு கொண்டும் படம் பார்க்கும் இடமே டூரிங் டாக்கிஸ் என்று சொல்லும் அளவிற்கு சொகுசான திரையரங்கம். இயற்கையான காற்றோட்டமும் குழு மணலும் பல 100 குளிர்சாதன பெட்டிகளில் கிடைக்காத குளிர்ச்சியை மக்கள் அன்று அனுபவித்தனர். ஜாதி மத இன வேறுபாடின்றி மக்களை ஒன்றிணைத்ததில் டூரிங் டாக்கிஸ்களின் பங்கு மிக அதிகம். கூட்டு குடும்ப ஒற்றுமைக்கு, உறவுகளின் வலிமைக்கு அடித்தளமாக மாட்டு வண்டியிலும் பல கிலோமீட்டர் நடந்து சென்றும் சினிமா பார்ப்பதை சொல்லலாம். குறிப்பாக 1940 முதல் 1970 வரை தமிழகத்தில் புதுச்சேரி டூரிங் டாக்கிஸ்களின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துள்ளது. கிராமங்களின் வளர்ச்சிக்கு ஏற்ப திரையரங்காக டூரிங் டாக்கிஸ் மாற்றப்பட்டாலும் சில ஊர்களில் டூரிங் டாக்கிஸ் என்று படம் பார்ப்பதை 1990 வரை மக்கள் விரும்பினார்கள். தரையில் அமர, சேரில் அமர, மர நாற்காலியில் அமர என தனித்தனியாக காசும் வாங்குவார்கள். இன்றைக்கு திரையரங்கம் நவீனமயமாகிவிட்டாலும் அன்றைய டூரிங் டாக்கிஸ் என்றழைக்கப்பட்ட திரையரங்கில் சினிமா பார்த்தவர்கள் அடைந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நவீன மால்களில், அதிநவீன தொழில்நுட்ப திரையரங்குகளில் சினிமா பார்த்தாலும் அது போன்ற இனிமையான காலம் வருமா என கேட்காமல் இருப்பதில்லை. இதனை மீட்டெடுக்கும் வகையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறையும் தனியார் உடைய பங்களிப்புடன் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் மிக பிரம்மாண்டமான திரையில் படங்கள் திரையிடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஏற்கனவே விண்ணை தாண்டி வருவாய திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டது. இன்று விக்ரமன் இயக்கத்தில் 1997 ஆண்டு வெளியான சூரிய வம்சம் திரைப்படம் முன்னணி கதாபாத்திரங்களில் சரத்குமார், தேவயானி, ராதிகா, மணிவண்ணன் ஆகியோர் நடித்த இந்த திரைப்படம் 28 ஆண்டுகளுக்கு பிறகு கடற்கரை காந்தி திடலில் திரையிடப்பட்டது. இதனை கடற்கரைக்கு வருகை தந்த பொதுமக்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் தரையில் அமர்ந்து கண்டு களித்தனர். மேலும் குடும்பத்தினரின் அமர்ந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். புனித வெள்ளியை தொடர்ந்து கல்லறையில் இருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் திருநாளாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கொண்டாடுகின்றனர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஆந்திரேய ஆலயத்தின் பங்கு தந்தை பால் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்த நிலையில் ஆலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த குகையில் இருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்பொழுது மலர்களை தூவி இயேசு பிறப்பு பாடல்களை பக்தர்கள் பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.
இதேபோல் புதுச்சேரியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசிலிக்கா, ஜென்மராகனி மாதா ஆலயம், கப்ஸ் கோவில், நெல்லித்தோப்பு வெண்ணேற்பு மாதா கோவில், வில்லியனூர் லூர்தன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் நடைபெற்ற ஈஸ்டர் சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனியார் வங்கியின் லிங்க் ஒன்று வந்தது. அதனை வெங்கடேசன் பதிவிறக்கம் செய்து தனது வங்கி விவரங்களை பதிவிட்டார். சிறிது நேரத்தில் வெங்கடேசன் வங்கி கணக்கிலிருந்து 23,000 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. இதேபோல் ரெயின்போ நகர் விக்னேஷ் விஷ்ணு என்பவரின் வங்கி கணக்கிலிருந்து 27,000, புதுச்சேரி கிழக்கு சன்னதி வீதி கிருஷ்ணகுமாரிடமிருந்து 19,500 மற்றும் ராஜேஷிடம் இருந்து 10,100 ரூபாவை மோசடி ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் மோசடி சம்பந்தமாக சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கூறுகையில், வாட்ஸ்அப் குழுக்களில் தற்பொழுது SBI, CUB, ICICI, ஆக்சிஸ், HDFC வங்கிகளின் பெயர்களில் தங்களின் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக குறுஞ்செய்தி மற்றும் அதனுடன் ஆப் லிங்க் வந்து கொண்டுள்ளது. அது இணையவழி குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் மற்றும் செய்தியாகும். இதை யாரும் நம்ப வேண்டாம். அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் போன் ஹேக் செய்து உங்களின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை இழக்க நேரிடும். மேலும் பண பரிவர்த்தனை, வங்கி கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்று சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியை சேர்ந்தவர் பெரியண்ணசாமி மளிகை கடை நடத்தி வருகின்றார். இவருக்கு திருமணமாகி கௌரி என்ற மனைவியும் ஒரு மகன், 2 பெண் பிள்ளைகள் உள்ளது. இவர் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது மனைவி கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அவருக்கு வயிற்று வலி காரணமாக இருந்ததாக வழக்கு பதிவு செய்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் பெரியண்ணசாமி நடத்தி வந்த மளிகை கடையை திறக்க அவரது குடும்பத்தினர் முடிவு செய்து கடையை திறந்தபொழுது பெரியண்ணசாமியின் கைப்பட எழுதிய கடிதம் கிடைத்தது. அதில், என் சாவிற்கு யாரும் காரணமில்லை, வெரிடாஸ் லோன் எடுத்து மாதம் கட்டினேன், இருந்தாலும் கடினம் தாங்கவில்லை, வீட்டில் வந்து தொல்லை கொடுத்தனர், அதன் முடிவுதான் இது என அதில் குறிப்பிட்டிருந்தது. தனது கணவர் கடந்த 2 மாதங்களாக உடல்நிலை சரியில்லாததால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக எண்ணிய கௌரிக்கு இந்த கடிதம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. உடனே இது குறித்து கௌரி திருக்கனூர் காவல் நிலையத்தில் தற்கொலைக்கான கடிதத்தோடு புகார் அளித்துள்ளார். அதில் தனது கணவர் பெரியண்ணசாமி கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து ரூபாய் 8 லட்சம் வெரிடாஸ் என்கின்ற தனியார் பினான்ஸ் நிறுவனத்தில் கடன் பெற்று அதனை வட்டியுடன் சரியாக கட்டி வந்த நிலையில் சில மாதங்களாக தாமதமாகியதாகவும், மேலும் உடல்நிலை சரியில்லாததால் 2 மாதங்களாக கடன் தொகையை கட்டாததால் கடனை வசூல் செய்ய வந்த கலெக்ஷன் ஏஜென்ட் முருகன் என்பவர் மளிகை கடை மற்றும் வீட்டிற்கு வந்து தரக்குறைவாக பேசியதோடு வீட்டிற்குள் வந்து அமர்ந்து கொண்டு வீட்டை விட்டு செல்ல மறுத்து தொடர் தொல்லை கொடுத்ததோடு அவரது மேனேஜர் ஜெயச்சந்திரன் என்பவரும் தொடர்ந்து தொல்லை கொடுத்ததால் தனது கணவர் தற்கொலை செய்து கொண்டார். எனவே கலெக்ஷன் ஏஜென்ட் மற்றும் மேனேஜர் ஆகிய இருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்பொழுது இது குறித்து திருக்கனூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள என்ஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுந்தர். இவருக்கு திருமணமாகி செல்வி என்கின்ற மனைவியும் மணிபாலன் என்ற மகனும் உள்ளனர். அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் கொண்ட சுந்தர் கோவில் பூஜைகளில் சாமியாடி குறி சொல்லி அதில் வரும் பணத்தின் மூலம் வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன் இவரது மனைவி செல்வி விவாகரத்து பெற்ற நிலையில் மகனும் திருமணமாகி கிருமாம்பாக்கத்தில் வாடகை வீட்டிற்கு குடியேறியதால் முதியவர் சுந்தர் மற்றும் தனிமையில் வசித்த நிலையில் இன்று அதிகாலையில் சுந்தர் அவரது வீட்டின் அருகே இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் சுந்தரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் முதியவர் சுந்தருக்கும் அவரது எதிர் வீட்டில் வசிக்கும் கொத்தனார் வேலை செய்யும் தமிழரசன் என்பவருக்கும் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு வாய் தகராறு ஏற்பட்டதன் காரணமாக தமிழரசன் முதியவர் சுந்தரை கத்தியால் வெட்டியதாகவும் அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி இருவரும் சமாதானமானதால் போலீசார் இதுகுறித்து வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படவில்லை என கூறப்படுகின்றது. ஆனால் இருவருக்கும் பகை தொடர்ந்துள்ளது. அடிக்கடி இருவரும் தகராறில் ஈடுபட்டுக் கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர்.
இந்நிலையில் நேற்று நள்ளிரவு மீண்டும் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதன் காரணமாக தமிழரசன் முதியவர் சுந்தரை தகாத வார்த்தையால் திட்டி அருகிலிருந்து கிரைண்டர் குழவி கல்லை தூக்கி தலையில் போட்டு கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து தவளக்குப்பம் போலீசார் கொத்தனார் தமிழரசனை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது உறவினர்கள் முதியவரின் உடலை கண்டதும் கதறி அழுதது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.